உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டின் கரும்பு தோட்டங்களில் தஞ்சமடைந்துள்ள சிறுத்தைகள் தன்னுடைய இயல்பான வேட்டையாடும் தன்மைகளை மறந்து மென்மையான பண்புகளுடனும் உடல் எடை அதிகரித்து குண்டாக மாறி வருவதாகவும் வெளியாகியுள்ள செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அடர்ந்த கரும்பு தோட்டங்கள் சிறுத்தைகளுக்கு நிரந்தர வீடாகிவிட்டன. அருகிலுள்ள வனப்பகுதிகளில் புலிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பால் சிறுத்தைகள் இடம்பெயர்ந்து கரும்பு தோட்டங்களில் புகலிடம் தேடுகின்றன. ஆனால் இந்த இனிமையான வாழ்வு சிறுத்தைகளின் இயல்பையே மாற்றியுள்ளது. எளிதாக கிடைக்கும் பண்ணை விலங்குகள் மற்றும் இதர உணவுகள் காரணமாக இவை உடல் எடை அதிகரித்து பருமனாக மாறி வருவதாகவும் மேலும் மென்மையானதாக மாறிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. அதாவது வேட்டையாடும் திறனையும் காட்டில் வாழும் இயல்பையும் படிப்படியாக இழக்கின்றன என வன அதிகாரிகள் கூறுகின்றனர். கரும்பு வயல்களில் பிடிபட்ட பல சிறுத்தைகளின் உடலில் இந்த குறைபாடுகள் தெளிவாக காணப்படுகின்றன. அவற்றின் நகங்கள் கூர்மையற்று உள்ளன. பற்களும் தேய்மானம் அடைந்துள்ளதால் இரையை பற்றி கொள்ள முடியாத நிலை அவைகளுக்கு ஏற்பட்டுள்ளது. இவற்றில் பல சிறுத்தைகள் மிக உடல் எடை அதிகரித்து கொண்டிருப்பதுடன் மனிதர்களுடன் மிக நெருக்கமாக பழகி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. வனப்பகுதிகளுக்குள் ஆழமாக இடம்பெயர்த்தப்பட்ட சிறுத்தைகள் கூட 30 கிலோமீட்டருக்கும் மேலாக பயணித்து மீண்டும் கரும்பு வயல்களுக்கே திரும்பி வந்த நிகழ்வுகளும் அரங்கேறியுள்ளன. இந்த மாற்றம் மனித சிறுத்தை மோதல்களை அதிகரிக்க செய்துள்ளது. இதனால் பல உயிர் பலிகளும் ஏற்பட்டுள்ளன. பிடிபட்ட சிறுத்தைகளை காட்டில் விடுவிக்கும் முயற்சி தோல்வியடைவதால் அவற்றை காட்சி சாலைகளுக்கு அனுப்பவும் இடமில்லாமல் இருக்கிறது. ஆகையால் இந்த கடுமையான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உத்தரப்பிரதேசத்தில் சிறுத்தைகளுக்கு ஒரு நிரந்தர மறுவாழ்வு மையம் அல்லது சிறுத்தை சஃபாரி அமைக்கும் அவசர தேவையும் எழுந்திருக்கிறது.